அனைவருக்கும் வணக்கம். அன்பான வணக்கம். என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை நான் பிரார்த்திக்கின்றேன். அதேபோல் உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை சொல்ல காத்திருக்கிறேன். நீங்கள் திருவண்ணாமலை சென்றால் அங்கு இருக்கக்கூடிய லிங்கங்களை நீங்கள் நன்கு தரிசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான ஆசை. அந்த பயணத்தின் பொழுது கிரிவல பாதையில் உள்ள லிங்கங்களை மிக சிறப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்கிறது. 12 ராசிகளுக்கான லிங்கங்களை நான் இப்பொழுது குறிப்பிட விரும்புகிறேன். அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த லிங்கத்தை மிக சிறப்பாக தரிசித்தால் மிக அற்புதமாக இருக்கும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதேபோல் மேச ராசிக்கு ஸ்ரீநிதி லிங்கம், ரிஷப ராசிக்கு இந்திரலிங்கம், மிதுன ராசிக்கு ஈசான லிங்கம், சிம்ம ராசிக்கு அக்னி லிங்கம், கன்னி ராசிக்கு ஈசான லிங்கம், துலா ராசிக்கு இந்திரலிங்கம், விருச்சக ராசிக்கு யமலிங்கம், தனுசு ராசிக்கு குபேரலிங்கம், மகர ராசிக்கு வர்ணலிங்கம், கும்பராசிக்கு வர்ணலிங்கம், மீன ராசிக்கு குபேரலிங்கம் என்று 12 ராசிகளுக்கான 12 லிங்கங்களை நீங்கள் தரிசித்து வந்தால் மிக அற்புதமாக இருக்கும். எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த லிங்கத்தை தரிசித்தால் மிக சிறப்பு என்று உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அதன்படி அதை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்வாங்கு வாழ்க சிறப்பாக இருக்கும். என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வணக்கம். மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜோதிடர் கே ஜெயராஜ், திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி. வணக்கம், வணக்கம், வணக்கம்.